உம்மை தேடி என் இருவிழி கவி பாடும். நாளும் பொழுதெல்லாம் அது உம் வரவைத்தான் தேடும். தேவா உம்மை தேடி என் இருவிழி கவி பாடும். நாளும் பொழுதெல்லாம் அது உம் வரவைத்தான் தேடும். மனமே மனமே நீ கலங்காதே, மன்னவன் உன் துணையே. தினமே தினமே தேற்றரவாளன் தேற்றுவார் அது நிஜமே. தேவா உம்மை தேடி என் இருவிழி கவி பாடும். நாளும் பொழுதெல்லாம் அது உம் வரவைத்தான் தேடும். என்னை மீட்க தன்னுயிர் தந்த இறையே இயேசுநாதா, விண்ணகம் சேர்க்க மண்ணகம் நீர் வரும் மனநாளை தேடுகிறேன். உலகத்தின் மேன்மை செல்வம் யாவும் ஒதுக்கி தள்ளிடுவேன். உந்தன் சித்தம் ஒன்றைய நித்தம் செய்து மகிழ்ந்திடுவேன். உலகத்தின் மேன்மை செல்வம் யாவும் ஒதுக்கி தள்ளிடுவேன். உலக லாபம் யாவையும் பெருத்த நஷ்டமை கருதுகிறேன். உமக்கு உகந்த சாட்சியாய் வாழும் வாழ்வை நாடுகிறேன். தேவா உம்மை தேடி என் இருவிழி கவி பாடும். நாளும் பொழுதெல்லாம் அது உம் வரவைத்தான் தேடும். தேவா உம்மை தேடி என் இருவிழி கவி பாடும். நாளும் பொழுதெல்லாம் அது உம் வரவைத்தான் தேடும். மனமே மனமே நீ கலங்காதே, மன்னவன் உன் துணையே. தினமே தினமே தேற்றரவாளை தேற்றுவார் நிஜமே. தேவா உம்மை தேடி என் இருவிழி கவி பாடும். நாளும் பொழுதெல்லாம் அது உம் வரவைத்தான் தேடும். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்தவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாள் கூடுகைக்காக வந்திருக்க யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றி செலுத்துகிறேன். வரதானமானவர்களும் கத்திர சீக்கிரமாக ஜெபிப்போம். விசேஷமாக நாளிலே கூட முக்கிய செய்திக்குழுவில் வந்திருக்கிற சகோதரன் தேவதாஸ் ராஜ் அவர்களை இயேசுவின் நினைவு வாழ்த்து வரவேற்கிறேன். நாளை கொஞ்சம் பயங்கரமான கன்ஃபியூஷன் இருந்தது. தேவதாஸ் ராஜ் அவர்களை இன்றைக்கு அமெரிக்கா போய் சேர்ந்திருக்காங்க. அமெரிக்கா போய் சேர்றதுனால நான் ட்ராவல் இருப்பேன், எப்போ போய் சேருவேன் தெரியாது, அதனால ஜாயின் பண்ண முடியுமோ தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஐயா நான் என்ன பண்ணேன்னா பேரலாக நான் செய்தி கொடுக்கும்படியாகவும் ஆயத்தம் பண்ணிட்டு ஐயா சொன்னேன், நீங்கள் போய் ஜாயின் பண்ண உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், நீங்கள் ரெடினாக்கா உங்களை போட்டுருவோம், இல்லாட்டி நான் தெரியும் சொல்லி அப்படி ஒரு நீயா நானா இந்த போட்டியிலே இன்றைக்கி அறிவான சகோதரர் இருக்காங்க. அது ஸ்தோத்திரம். அவர்கள் நம்மளோட கூட பெற்றுக் கொள்வார்கள். இவளையும் கூட சகோதரி இந்த பாயிண்ட் ஆக்சுவலாக அவங்க வரனாக்கா நான் போட்டிருப்பேன், அதுக்காக தான் போட்டிருந்தது. சகோதரி மனஜாரி அவர்கள் ஜெபித்து ஆரம்பித்திருப்பார்கள். ஸ்தோத்திரப்பா, நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இந்த அருமையான ஒரு ஜெப நாளை நீர் எங்களுக்கு தந்த கிருபிக்காய் உமக்கு நன்றி ராஜா. விசேஷமாக ஆண்டவரே, நாங்கள் கொஞ்சம் பேராக வந்தாலும் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே
நீர் உம்முடைய பிரசனத்தை அனுப்புமாறு இப்பொழுதும் நாங்கள் ஆண்டவரே உண்மையை வரவேற்கிறோம் ராஜா. முதலாவது உண்மையை வரவேற்கிறோம். என் மத்தியிலே நீங்க வாங்கப்பா ஆண்டவரே. விசேஷமாக பேச போகிற உமது பிள்ளையை நீர் ஆண்டவரே இப்பொழுது அவங்க யூஎஸ்ல இருந்தாலும் கூட ஆண்டவரே கிருபையாக எங்களோடு கூட இணையும்படியான நல்ல நேரத்தை உருவாக்கி கொடுத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். அவங்களுக்கு கூட டிராவல்ல இருப்போமே எப்படி என்று சொல்லி அவங்க ரெண்டு மனதாக இருந்தாங்க. ஆனாலும் ஆண்டவரே நீர் கிருபையாக இன்றைக்கு அவங்க ஆண்டவரே என்ன பேச நினைக்கிறார்களோ அதை எங்கள் மத்தியில வெளிப்படுத்த முடியாது. நீர் சித்தம் கொண்டபடியால் உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தின்படியாய் ஆண்டவரே அது அடியானை நீர் இந்த நாளிலே நீர் பயன்படுத்த போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா, நன்றி. ஆண்டவரே இப்பொழுதும் கூட விசேஷமாக இந்த கூடுகையின் ஆசீர்வாதத்துக்காக உங்களுடைய பாதத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம் ராஜா. ஆண்டவரே ஒவ்வொரு காரியத்திலும் நீங்க பொறுப்பெடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே போன மீட்டிங்லே கொஞ்ச நேரம் இன்டர்நெட் எங்கள் வீட்டிலே மாத்திரம் வராம இருந்தது. அது நிமித்தமாக நாங்கள் ஜாயின் பண்ண முடியாம கொஞ்ச நேரம் என்ன நடக்குன்னே தெரியாம நாங்கள் இருந்தோம் சுவாமி. ஆனாலும் கிருபையாக திரும்பவுமாக நீர் இணைத்தீர். அப்படிப்பட்ட எந்த பிரச்சனையும் வராதுபடி இந்த நாளிலே தொடக்கம் முதல் முடிவு வரை உங்களுடைய பிரசனத்தை நாங்கள் உணரத்தக்கதாக ஒருத்தருக்கும் கூட எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லயும் ப்ராப்ளமே வரக்கூடாதப்பா. எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லாம போகவே கூடாது ராஜா. ஆண்டவரே உம்மோடு கூட நாங்கள் இணைந்திருக்கும் பொழுது எப்படியப்பா பொல்லாத பிசாசன் எந்த ஒரு கனெக்ஷனையும் அவன் டிஸ்கனெக்ட் பண்ண முடியும். அதனாலே எங்களோடு கூட நீங்க இருக்கிறபடினாலே எல்லாவற்றிலும் உங்களுடைய பிரசனத்தை நாங்கள் உணரத்தக்கதாக கிருபை செய்யும். ஆண்டவரை பாட போகிற பிள்ளையை உம்முடைய கருத்திலே நீங்க மூடி ஆண்டவரே நல்ல அபிஷேகத்தோடு கூட அவங்க பாடத்தக்கதாக கிருபை செய்யுங்க. இன்னும் வர தடைப்பட்ட பிள்ளைகளை கூட்டி சேருங்கப்பா ஆண்டவர். விசேஷமாக நாங்கள் இன்றைக்கு ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க இருக்கிறோம் ராஜா. ஆகையினாலே இந்த நாளிலே ஆண்டவரே ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபிக்கும் பொழுது எப்படியாக அவனுடைய சிறையிருப்பு மாறினதோ அதே போல ஆண்டவரே அவருடைய சிறையிருப்பு மாறத்தக்கதாக அவர்களை நீர் அபிஷேகத்தினால் நிரப்பி யாருக்காக ஜெபிக்கிறார்களோ அவர்களுடைய சிறையிருப்பு மாறணும். அதே நேரம் அவங்க ஜெபிக்கிறது நிமித்தமாக அவங்களுடைய சிறையிருப்பு மாறணும். அப்படியாக ஆண்டவரே ஜெபிக்கிற பிள்ளைகளையும் படிக்கிற பிள்ளைகளுடைய சிறையிருப்பையும் மாறி ஆண்டவரே எல்லாருக்கும் ஒரு விடுதலை நீர் இந்த நாளிலே கட்டிட வேண்டும் என்று ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவரே கிருபையாக இறங்கி ஆண்டவரே ஒவ்வொரு ஐட்டத்திலையும் நீங்க உங்களுடைய கிருபையை ஆண்டவரே இந்த மீட்டிங்ல வெளிப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி தருகிறோம். இன்னும் தடைப்பட்ட பிள்ளைகளையும் சீக்கிரத்திலே கூட்டி சேர்க்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்திலே எல்லாவற்றையும் தந்துரு துதி கன மகிமை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்திலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சகோதரி ரதி முத்து அவர்கள் கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 3 முதல் 7ஆம் வசனம் வரை வாசிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்க வேண்டிய வேத பாடம் கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 3ஆம் அதிகாரம் வசனம் முதல் 3ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 3 முதல் 7ஆம் வசனம் வரை. கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லோரும் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நாங்கள் கேள்விப்பட்டு பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கை நிமித்தம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். அந்த நம்பிக்கையை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷம் உலகம் எங்கும் பரம்பி பலன் தருகிறது போல உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள்ளும் பலன் தருகிறதாய் இருக்கிறது. அதை எங்களுக்கு பிரியமான உடன் வேலையாலும் உங்களுக்காக கிறிஸ்துவின் உண்மையான ஊழியக்காரனுமாய் இருக்கிற எப்பாப்ராவின் இடத்தில் நீங்கள் கற்றறிந்திருக்கிறீர்கள். ஆமேன். வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்தாயிற்று. சகோதரி மேரி சாம்சன் அவர்கள் சபையின் அஸ்திபாரம் என்ற பாடலை பாடுவார். சமான மாட்டியாக வாழ்ந்ததை தேடினார், நமக்கு சொந்தமாக மரித்ததை கொண்டார். தேசத்தார் சேர்ந்தாலும் சபை ஒன்றே உண்டாம்,
ஒரே விசுவாசத்தாலும் ஒரே ரட்சிப்போண்டாம் ஒரே தெய்வீக நாமம் பாபாயை இணைக்கும் திவ்ய ஞானாகாரம் பக்தரை போஷிக்கும் என்றாலும் கர்த்தாவோடு சபைக்கு ஐக்கியமோ இலை போருவோரோடு இன்ப இணக்கமும் இவாக்கிய தூயோரோடு கர்த்தாவினாகளும் விண்ணோட்டத்தில் உம்மோடு தங்க கடாட்சியும் ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். குலசி சபையை வளர்த்த எப்பாப்ராவுக்கு நாம் தியானிக்க போகிறோம். ஆகியால் வேலை இந்த பாடலை பாடியிருக்கிறோம். தொடர்ந்து இந்த வேலை கூட மற்ற வந்திருக்கிற சகோதரன் தேவதாஸ் சமாஜ் அவர்கள் எப்பாப்ராவை குறித்து ஜெபனாகிய ஒப்பாவை குறித்து அவர்கள் பயன்படுவார்கள். இசை நாமத்தில் வாழ்த்து வரவேற்கிறோம். வாழ்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துகள். இந்த நாள்ல ஆண்டவருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளும்படி கர்த்தர் கொடுத்த பெரிய கிருபைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அருமையான சகோதரர் எஸ் டேனியல் பிரதர் அவர்களுக்காக, சிஸ்டர் வனஜா டேனியல் அவர்களுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். வேதத்துல அநேக பகுதிகளை கற்றுக்கொள்ள கர்த்தர் அவர்கள் மூலமாய் நம்மை ஊக்குவித்து வழி நடத்தி வருகிறார். ஆக்சுவலா இந்த எப்பாப்ராவை குறித்து பிரதர் டைட்டில் கொடுத்த பிறகுதான் நான் படித்தேன். சில இடங்கள்ல வேதாகமத்துல எப்பாப்ராவும் எப்பாப்ரது ரெண்டு பேரையும் கம்பைன் பண்ணிடுவோம். அவர் பிலிப்பியர்ல உள்ளவர். ஆனா ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம கற்றுக்கொள்ளும் பொழுது அது ரொம்ப நமக்கு ஆசீர்வாதமானதாக இருக்கிறது. ஸோ இந்த பேசேஜ்ல இருந்து கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. வேதாகமத்துல எப்பாப்ரா 3 இடத்துல அவரை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. கொலோசியர் 1 அதிகாரத்துல 7 முதல் 10 வசனங்களில், கொலோசியர் 4 12 13 வசனங்கள், பிலமோன் 1 அதிகாரம் 1 அதிகாரம் தான் இருக்குது, 23வது வசனம். இந்த இடங்கள்ல அவரை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. அவர் ஒரு ஜெப வீரன் என்பது 100% உண்மை. அது அந்த வேத வசனங்களின் மூலமாக நாம பார்க்கலாம். எப்பாப்ரா ஒரு குறிப்பிடத்தக்க தேவ மனிதர். ஆரம்ப கிறிஸ்தவ திருச்சபை வளர்வதற்கு, வெடித்து பரவுவதற்கு தேவன் பயன்படுத்தின ஒரு ஊழியக்காரர். எப்பாப்ராவிற்கு அதில் ஒரு முக்கிய ஒரு பங்கு இருக்கிறது. கிறிஸ்துவின் போதனைகளை ஆதி திருச்சபைகளில் ஊன்ற கட்டப்பட அறிவிக்கும் பணியில் கர்த்தர் அதிகமாக பயன்படுத்தி இருக்கிறார். இந்த பகுதிகளை கொலோசியர் நிருபத்தை நம்ம பார்க்கும் பொழுது இந்த பகுதியில் முழுவதும் ஸ்தோத்திரம் ஜெபமும் மாறி மாறி இருக்கும். ஸோ கிறிஸ்தவ வாழ்க்கையில ஸ்தோத்திரம் ஜெபத்துல மிக இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. 3வது வசனம், கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லாரும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நாங்கள் கேள்விப்பட்டு பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கையின் நிமித்தம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். சோ இந்த ஊழியம் கொலோசே திருச்சபை பற்றி எழுதப்பட்டிருப்பது எல்லாமே எப்பாப்ரா மூலமாக வந்த நியூஸ். அவர் அங்கு செய்த ஊழியங்களுடைய விளைவு. அந்த நம்பிக்கை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரம்பி பலன் தருகிறது போல உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள்ளும் பலன் தருகிறது. இதுல ஒரு ஒண்டர்ஃபுல் ட்ரூத் இருக்குது. சுவிசேஷம் உலகமெங்கும் பரம்பி பலன் தருகிறது.
ஸோ காட்ஸ் வேர்டு வந்து காஸ்பல் உலகம் எங்கும் அது பரவி பலன் தருகிறது. அது கொலோசையிலும் அது வந்து பலன் தந்து இருக்கிறது என்று இதுல அருமையாக எழுதப்பட்டிருக்கிறது. அது எங்களுக்கு பிரியமான உடன் வேலையாலும் உங்களுக்காக கிறிஸ்துவின் உண்மையான ஊழியக்காரமா இருக்கிற எப்பாப்ராவிடத்தில் நீங்கள் கற்றிருந்திருக்கிறீர்கள். ஆவிக்குள்ளான உங்கள் அன்பையும் அவனே எங்களுக்கு தெரியப்படுத்தினார். ஸோ இந்த கொலோசையை பற்றி உள்ள திருச்சபையை பற்றி ஒரு நல்ல ஒரு ரிப்போர்ட்டை எப்பாப்ரா, பவுல், தீமோத்தே என்பவர்களுக்கு ரிப்போர்ட் பண்றத பார்க்கலாம். இந்த எப்பாப்ரா பவுனுடைய ஊழியங்களின் மூலமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். அதன் பின்பு அவர் ஒரு கொலோசை பட்டணத்தை சேர்ந்த ஒரு நேட்டிவாக அவர் இருக்கக்கூடும் என்று வேத வல்லுநர்கள் கூறுகிறார்கள். இந்த கொலோசை திருச்சபை ஆரம்பிப்பதற்கு முக்கிய காரணமாக இந்த எப்பாப்ராவை தேவன் பயன்படுத்தினார். பவுல் இதை குறித்து எழுதும் பொழுது அவர் ரெப்ரஸன்டேட்டிவ், எங்களுடைய உடன் வேலையாளாக அவரை உள்ளத்தில் அனுப்புகிறோம் சொல்லி பவுல் அவரை அனுப்பி வைக்கிறார். மிக ஒண்டர்ஃபுல் ஒர்க், கிரவுண்ட் ஒர்க் பண்ணி இந்த திருச்சபை வளருவதற்கு எப்பாப்ராவை தான் கர்த்தர் அதிகமாக அவர் பயன்படுத்தி இருக்கிறார். இந்த கொலோசைங்கிறது பிரிஜியா என்ற இடத்துல உள்ள ஒரு பட்டணம். இன்னைக்குள்ள மாடர்ன் டர்க்கி, இன்னைக்குள்ள துருக்கி அந்த பட்டணத்துல அது இருக்கு, அந்த பகுதியில் அது இருக்கிறது. ஊழியத்தை குறித்து பார்க்கும் பொழுது பவுலோடு கூட இணைந்து இந்த எப்பாப்ரா ஆண்டவருடைய ஊழியத்தில் ஈடுபடுகிறார். பவுல் எப்பாப்ரா குறித்து சொல்லும் பொழுது உடன் வேலையார், எங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறவர், உண்மையுள்ள ஒரு ஊழியர், ஃபெய்த்ஃபுல் சர்வன்ட். மூன்றாவது கிறிஸ்து இயேசுவின் ஒரு ஊழியக்காரர். 3 விதமாக அவரை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு எப்பாப்ராவை பவுல். உடன் வேலையார், எங்களுடைய ஒர்க்கர், ஃபெல்லோ சர்வன்ட், உண்மையான ஒரு ஊழியக்காரர், கிறிஸ்து இயேசுவின் ஊழியக்காரர். ஸோ நம்மளும் கூட அந்த ஆண்டோடைய மினிஸ்ட்ரியில அநேக தெய்வ மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்களோடு இணைந்து உடன் வேலையாட்களாக நாம் உழைக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் ஊழியக்காரர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். உண்மையான ஊழியக்காரர்களாக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த எப்பாப்ராவினிடத்திலிருந்து நீங்கள் கற்றறிந்திருக்கிறீர்கள் என்று பவுல் எழுதும் பொழுது அவர் ஒரு ரோல் மாடலாக அவர் இருந்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கையே ஒரு நிறுவமாக இருக்கிறது. இந்த பகுதியை நான் படிக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையோட அநேக ஷார்ட் கமிங்ஸ், குறைகளை நான் பார்ப்பதற்கு எனக்கு ஒரு மிரராக இந்த பகுதி அமைந்தது. அதெல்லாம் பார்க்கும் பொழுது உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த எப்பாப்ரா ஒரு பெரிய ஒரு ஜெப வீரர். அவருடைய ஜெபத்தை பார்த்தீங்கன்னா கொலோசை பட்டணத்து மக்களின் ஆவிக்குரிய வாழ்க்கையில மிக அக்கறை காட்டுகிறவராக இருக்கிறார். He cared deeply for the spiritual growth of the Colossian Christians and committed to praying for them. அந்த கொலோசையர்களுக்காக ஜெபிக்க தன்னையே அர்ப்பணித்த ஒரு தேவ மனிதராக அவர் இந்த பகுதியில் நம்ம காணலாம். இந்த ஜெப குறிப்பை பாருங்களேன். கொலோசியர் 9வது அதிகாரத்துல 9, 10, 11 கொலோசியருக்காக அவர் ஜெபிக்கிறார். ஆக்சுவலா இந்த ஜெபத்தை நம்ம பார்க்கும் பொழுது பவுல், தீமோத்தே எல்லாரோடு கூட இணைந்து அவர் ஜெபிக்கிறார். 4வது அதிகாரத்துல 12, 13 அவருடைய ஜெப வாழ்க்கை குறித்து இன்னும் டீப்பாக போடப்பட்டிருக்கிறது. 9வது வசனத்துல நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும். இதான் ஃபர்ஸ்ட் பிரேயர் பாயிண்ட். எப்பாப்ராவுடைய ஜெப குறிப்பை பாருங்க. கொலோசை திருச்சபையின் மக்கள் எல்லா ஞானம், ஆவிக்குரிய விவேகம், கர்த்தருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படணும். சோ இது நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால நிரப்பப்பட வேண்டும். அதிக ஞானம் நமக்கு தேவை, ஆவிக்குரிய விவேகம் நமக்கு தேவை. அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால நிரப்பப்படணும்.
ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி உள்ள ஒரு ஜெப குறிப்பாக இது இருக்கிறத நம்ம வந்து நினைச்சிடும் பார்க்கிறோம். ரெண்டாவது பாயிண்ட் அதை எடுத்து பார்த்தோம்னா, சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திராய் நடந்து கொள்ளவும். பிரேயர் பாயிண்ட பாருங்க, ஜெப குறிப்ப எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க. இந்த கொலோசை பட்டணத்திற்காக இந்த எப்பாப்ரா ஜெப வீரன் சகலவித நற்கிரியைகளுமாக கிரியைகளினால் நிறைந்து கனிகளினால் தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திராய் நடந்து கொள்ள வேண்டும் என்று. walk in the manner worthy of the Lord. ஒரு இடத்துல கர்த்தருடைய அழைப்புக்கு ஏற்றவுள்ள நடக்க போடப்பட்டிருக்கிறது. இதுல வந்து அவருக்கே பாத்திராய் நடந்து கொள்ள வேண்டும் என்று போடப்பட்டிருக்கிறது. சோ அதனாலதான் அந்த கொலோசை திருச்சபையில அவர் பாடுபட்டதை குறித்து கொலோசியர் 12:13 நீங்க பார்க்கலாம். அவர் ஆல்வேஸ் ஸ்ட்ரைவிங் ஃபார் யூ, பாடுபட்ட அந்த ஜனங்களுக்காக அதிக உழைத்ததை அங்க ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. praying with genuine concern, ஒரு உண்மையான அக்கறையோடு கூட அவர் ஜெபித்தார். ப்ளீடிங், மன்றாடுகிறார் தேவனிடத்துல. அது மாத்திரமல்ல, அவருடைய மத்தியில he has worked strenuously, கடுமையாக பாடுபட்டு உழைத்து அவர்கள் மத்தியில பணியாற்றினாராம். ஒரு திருச்சபையை உருவாக்குவதற்கு எவ்வளவு எஃபர்ட்ஸ் தேவைப்படுகிறதுல வந்து பார்க்கலாம். கடுமையாக உழைத்து பணியாற்றி அந்த குலசி மக்கள் மத்தியில அவர் இந்த திருச்சபையை உருவாக்கினதை குறித்து அதுல வந்து நம்ம வந்து நினைச்சது போடப்பட்டிருக்கிறது. ஒரு பெரிய ஒரு அக்கறை நிறைந்த ஒரு ஜெப வீரனாக இருந்ததை நம்ம வந்து அவர் இந்த பகுதியில் நம்ம வந்து பார்க்கிறோம். இந்த கொலோசியர் 1:11 மூன்றாவது ஒரு ஜெப குறிப்பு இருக்குது. கொலோசியர் 1:11 சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு. ரொம்ப கஷ்டமான ஒரு பிரேயர் பாயிண்ட். எல்லா பொறுமை, நீடிய சாந்தம். சில நேரங்கள்ல கஷ்டப்பட்டு பொறுமையா இருந்துடலாம், நீடிய சாந்தமும் அப்படியே அடக்கிட்டு இருக்கலாம். ஆனா அது எப்படி இருக்கணுமா? சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு. ஆனா அதுல அவரே எழுதுறாரு, இது வந்து நம்மளால முடியாது. எப்படி பாசிபிள் ஆகும்? மகிமையான அவருடைய வல்லமையின்படி, மகிமையான கர்த்தருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். மகிமையான கர்த்தருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்பட ஜெபிக்கிறோம். எதற்கு பலன்? பொறுமை, நீடிய சாந்தம், சந்தோஷத்தோடு அவற்றை வெளிப்படுத்துவதற்காக. ஸோ இந்த பகுதியில் 3 ப்ரேயர் பாயிண்ட்ஸ்ல நம்ம வந்து பார்த்தோம். 1, கர்த்தருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால நிரப்பப்படுதல். 2வதாக, கர்த்தருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ள கனிகளை தர தேவனே அறிகிற அறிவினால் விருத்தி உண்டாக கர்த்தருக்கு பிரியமுண்டாகவே நடந்து கொள்ள. அதோட 2வது பாயிண்ட். 3வது பாயிண்டாக, சந்தோஷத்தோடு கூட எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான தேவனுடைய வல்லமையினால் நிரப்பப்பட, பலப்படுத்தப்பட. ஸோ இந்த 3 காரியங்களுக்காக ஜெப வீரன் எப்பாப்ரா இந்த கொலோசிய திருச்சபைக்காக அவர் ஜெபிக்கிறத பார்க்கலாம். இந்த கொலோசியர் 4:12-13 நம்ம பார்த்தோம்னா, எப்பாப்ராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான், உங்களை சேர்ந்தவன். ஸோ கொலோசை பட்டணத்தை சேர்ந்தவன், உங்களை சேர்ந்த ஒருவன். ஸோ அவர் வந்து சொந்த ஜனங்கள் மத்தியிலேயே அவர் இவ்வளவு பெரிய ஊழியத்தை அவர் செய்கிறார். கிறிஸ்துவின் ஊழியக்காரன்,
பவுலுடைய வார்த்தைகள்லாம் ஒவ்வொன்றும் இடத்துல இருக்கும். எப்ப பிரவச்சனா கிறிஸ்துவின் ஊழியக்காரன், உங்களை சேர்ந்தவன், நீங்கள் தேவனுக்கு சித்தமானவர்கள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும். தேவனுடைய சித்தம், அந்த பிரேயரை கொலோசியர் 1 உள்ள பிரேயரை இங்க பவுல் கோட் பண்ணுகிறார். ஆக்சுவலா பவுல் இந்த எப்பாப்ராவை குறித்து சாட்சி கொடுக்கிறார். நானே சாட்சி கொடுக்கிறேன்னு அவர் சொல்லுவார். இதை சொல்ற அந்த பிரேயரை ஃபர்ஸ்ட் கொலோசியர் 1 நம்ம பார்த்த ஜெபத்தை அவருங்க கோட் பண்றாரு. நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலை நிற்க வேண்டும் என்று. கொஞ்ச காலம் அப்படி சேர்த்துட்டு ஓடிடக்கூடாது, அதை நிலைத்திருக்க வேண்டும். பூரண நிச்சயத்தோடு ஒரு ரொம்ப கான்பிடென்ட் லிவிங் நிலை நிற்க வேண்டும் என்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். ஹல்லேலூயா. இதான் அந்த நம்ம டைட்டில் இங்க தான் இருக்குது. தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். ஜெப வீரன் எப்பாப்ரா. தேவ சித்தம் கொலோசே திருச்சபையில் உள்ள விசுவாசிகளின் வாழ்க்கையில் நிறைவேற்றப்பட எப்பொழுதும் போராடுகிறான். பிளீடிங், கெஞ்சுறான், மன்றாடுகிறான். எவ்வளவு பெரிய ஒரு ஜெபம், ஜெப வாழ்க்கை இந்த எப்பாப்ராவுக்கு. போராடும் ஒரு ஜெப வீரன். இந்த வார்த்தையை பார்த்த பின்புதான் எனக்கு இந்த டைட்டில பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எவ்வளவு அருமையாக எழுதுகிறாருன்னு. அந்த 13வது வசனத்தை பாருங்க. இந்த ஒரு திருச்சபைக்காக மாத்திரமல்ல, இன்னும் சில திருச்சபைகளுக்காக அவர் ஜெபிக்கிறார். இவன் உங்களுக்காக, கொலோசே பட்டணத்தாருக்காக, லவோதிக்கேயருக்காகவும் எரோபோலியாருக்காகவும் மிகுந்த ஜாக்கிரதையுள்ளவனா இருக்கிறான் என்பதற்கு நான் சாட்சி. இந்த 3 பட்டணத்தை குறித்து ஜெபித்து இந்த திருச்சபைகள் ஒரு ஆவிக்குரிய திருச்சபை கட்டுவதற்கு எப்பாப்ரா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறாராம். அதற்கு சாட்சி விட்னஸ் பவுல். பாருங்க, இந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் ஆம்பிளிஃபைட்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த எப்பாப்ரா இந்த 3 பட்டணங்களுக்காக, திருச்சபைகளுக்காக ஜாக்கிரதையா இருப்பதே ஒர்க் ஸ்ட்ரெனுவஸ்லி, கடுமையாக உழைத்து இந்த ஜாக்கிரதையை அவர் காண்பிக்கிறத அதுல எழுதப்பட்டிருக்குது. ஸோ ஜாக்கிரதைங்கிறது வெறும் திங்கிங் லெவல்ல இல்லை, அவ்வளவு உழைத்து அவர் அவ்வளவு ஜாக்கிரதையாக தெய்வ சித்தம் மாத்திரம் இந்த திருச்சபையில நிறைவேற்றப்பட, கர்த்தருக்கு பாத்திரர்களாய் அவர் நடந்து கொள்ள, அவர்கள் பொறுமையும் நீடிய சாந்தமும் உள்ளவர்களை சந்தோஷமா இருக்க வேண்டும், பலப்பட வேண்டும் என்று அவர் போராடும் ஒரு ஜெப வீரராக இருக்கிறார். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு டெஸ்டிமனி பாருங்க. டோனா ஒரு பக்கம் ஒரு திருச்சபை பல வருடங்களுக்கு முன்பதாக இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் டோனாவூர்ல மேனேஜரா இருக்கும் பொழுது ஒரு திருச்சபை பிரதிஷ்டை பண்டிகைக்காக அந்த முந்தின நாள் ஒரு ஆயத்த ஆராதனைக்காக நான் ஒரு மியூசிக் டீமோட ஊழியம் நடத்த நான் செஞ்சிருந்தேன். அந்த சர்ச்சை பார்த்தோன்னு சொன்னாங்க, மொத்தமே 7 குடும்பங்கள், 7 குடும்பங்களும் கிறிஸ்தவர் அல்லாத குடும்பத்திலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. உடனே அவர்கிட்ட நான் கேட்டேன், இதை உருவாக்குறது, இந்த சர்ச்சை உருவாக்குறது யாரு அப்படின்னு. அந்த ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காருல, அவர் தானே. ஏன் அவ்வளவு பெரிய சர்ச்சை உருவாக்கினாரு? அவர் இன்சிக்னிபிகன்ட், அவர் மிகைப்படுத்தப்படலையே அங்க இருக்காரு அப்படின்னு நான் கேட்டேன். சொன்னாங்க, அவரை மிகைப்படுத்துவதை விரும்பாதவர். நான் பின்னாலும் உட்கார்ந்துருக்காரு, வெரி ஆர்டினரி ட்ரெஸ், புது ட்ரெஸ் கிடையாது, பழைய சட்டை பழைய வேஷ்டி போட்டு உட்கார்ந்துருக்காரு. நான் நேர இடத்துல போய், ஐயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்க இவ்வளவு பெரிய திருச்சி இங்க கட்டிருக்கிறீங்க, 7 குடும்பங்கள் தான், 7 கிறிஸ்தவர் அல்லாத குடும்பத்தில இருந்து வந்திருக்கிறதே, உங்க பேக்ரவுண்ட் என்னன்னு கேட்டேன். அப்ப அவங்க சொன்னாங்க, டோனா ஒரு ஃபெல்லோஷிப்ல அப்பா அம்மா இல்லாத ஒரு குடும்பத்துல உள்ள என்னைய அந்த ஏமி கார்மைக்கலமா அந்த ஃபெல்லோஷிப்பை எடுத்து வளர்த்தது, உருவாக்கினது, ஆண்டவரை பற்றி கற்றுக் கொடுத்தார்கள். ஆகவே நான் இந்த பகுதிகளில் இவர் ஒவ்வொரு வீட்டுக்காக நான் ஜெபிக்க வருவேன்.
மாடு சோம்பலமாங்க, ஜெபிப்பேன், சுகமாக்கிடுவாரு. பிள்ளைகள் சுகம் இல்லாம இருப்பாங்க, ஜெபிப்பேன், சுகமாக்கிடுவாரு. ஆனா சிலர் என்னைய கல்லறிவாங்க, விரட்டுவாங்க, என் ஆடையை கிழிச்சு போட்டுருவாங்க, அடிப்பாங்க, துரத்துவாங்க. திரும்ப திரும்ப நான் சென்றேன். எதற்காக? ஜெபிக்க. ஆனா கர்த்தர் அவர் உண்மையை பார்த்து அவருடைய ஜெபத்தை கிட்ட அந்த அற்புதங்களை அப்படியே பண்ணி, இந்த குடும்பங்கள் எல்லாம் அற்புதங்களை பண்ணி 7 குடும்பங்களும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு அதை ஒரு டோனோர் ஃபெலோஷிப்போட ஒரு சின்ன ஒரு இடத்துல வீட்டுல கூடி இணைத்து ஒரு நல்ல ஒரு சர்ச் டோனோவர் கிராம மக்கள் மற்றவருடைய ஹெல்ப்னால கட்டிட்டாங்க. இதை பேசி கொண்டிருக்கும் பொழுதே ஒருத்தர் சொல்றாரு, அவர் இன்ட்ரடியூஸ் பண்றாரு, சார் இந்த சர்ச்சு கட்டின பின்பு இன்னும் 2 திருச்சியை உருவாக்கிட்டாருன்னு. அவர் கூட தன்னை பற்றி சொல்லல, ஏன்னா அவர் மிகைப்படுத்தலை விரும்பாத ஒரு தேவ ஊழியரா. இன்னும் 2 சர்ச்சை கட்டிட்டாருட்டான். எனக்கு ஆச்சரியமா இருந்தது. உண்மையா பிரதன்னு கேட்டேன். அவங்க சொல்றாங்கல்ல அப்படின்ட்டு விட்டுட்டார். அவர் தன்னை பற்றி ஒண்ணுமே பேசல. ஆச்சரியமாக இருந்தது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினேன். ஒரு இன்சிக்னிபிகன்ட் காட் சர்வெண்ட் ஆர்பன், ஒரு டோனோர் ஃபெல்லோஷிப்ல அநாதைகளை எடுத்து வளர்க்கிற இடத்த ஒரு வளர்ந்தவர் எத்தனையோ பேரை குடும்பங்களை கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் பரலோகத்தின் சுதந்திரராய் மாற்ற தரிசனம் பெற்று செயல்பட்டாரே என்று. அந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் முன்பதாக அவரை ஸ்டேஜில் இன்வைட் பண்ணி இந்த திருச்சியை ஃபவுண்ட் பண்ண கண்டுபிடித்த ஆரம்பித்த இவருக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் என்று சொன்னேன். சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணணும். அவர் ஒரு சின்ன விஷ் பண்ணிட்டு அப்படியே நவுண்டுட்டார். ஒரு வார்த்தை கூட சோ ஆண்டவருக்காக நன்றி செலுத்துவோம். இன்னைக்கும் இப்படிப்பட்ட ஜெப வீரர்கள் எப்பாப்ரா அநேகர் இருக்கிறார்கள். ஏன்னா அவங்களும் இன்சிக்னிபிகண்டா இருக்காங்க. அவர்கள் சிக்னிபிகண்டா இருப்பதும் விரும்பல. அவர்களுக்காக நம்ம நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நம்மையும் கூட இப்படி ஜெப வீரர்களாக பயன்படுத்த கிருபை செய்யட்டும். ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, ஜெப வீரன் எப்பாப்ராவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவருடைய வாழ்க்கையில் உள்ள மேலான இந்த குணாதிசயங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஒரு பெரிய ஒரு சிக்னிபிகண்ட் பர்சனா இருக்குன்னு அவர் விரும்பல, எதிர்பார்க்கல. ஆனால் ஜெபத்தில் போராடுகிறார். தெய்வ சித்தம் நிறைவேறுவதற்காக, கர்த்தருக்கு பாத்திரலாக இந்த ஜனங்கள் நடந்து கொள்வதற்காக, அவர்கள் பொறுமையுள்ளவர்களாக நீதிய சாந்தமுள்ளவர்களாக இருப்பதற்காக மன்றாடுகிறார் ஆண்டவரே. பிளீடிங், கதறுகிறார் ஜெபத்தில். இந்த ஜெப ஆவி எங்களை ஒருவருக்கும் தாருங்க. எங்க ஒவ்வொருமே இந்த ஜபாவி நிரப்பபடி ஜெபிக்கிறோம். நாங்கள் தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட்டிருக்க கிருபை தாருங்க. உங்களுக்கு பாத்திரலாக நடந்து கொள்ள எங்களை கிருபை செய்யுங்க. எங்களுக்கு பொறுமையை தாருங்க, நீடிய சாந்தத்தை தாருங்க, சாந்த குணத்தை, சந்தோஷத்தை தரும்படி நாங்கள் கேட்டு இருக்கிறோம் ஆண்டவரே. கொடாக்குடி ஸ்தோத்திரம், கொடாக்குடி ஸ்தோத்திரம், கொடாக்குடி ஸ்தோத்திரம். நாங்கள் கூட இந்த சர்ச்சை கண்டுபிடித்து உருவாக்கக்கூடிய இந்த அப்போஸ்தல ஊழியத்தின் பயோனியரிங் ஒர்க்ல இன்வால்வ் பண்ண எங்களுக்கு கிருபை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே. நன்றி பிதாவே, நன்றி. ஒருவேளை இந்த சுவிசேஷத்தை நிமித்தமாக பவுலோடு கூட அவர் காவலில் இருந்தார் என்று பிலமோன் 1:23 சொல்கிறது. அதையும் அவர் பெரிதுபடுத்தவில்லை. உமக்காக பாடுபட்டார். எங்களுடைய வாழ்விலும் கூட ஆண்டவரே, பாடுகள் உபத்திரங்களின் மத்தியிலும் அவற்றை தள்ளி வைத்துவிட்டு நாங்கள் உம்மோடு இணைந்து வாழ நெருங்கி ஜீவிக்க கிருபை தாருங்க. இந்த வார்த்தைகளை கேட்கும் ஒவ்வொருவரையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த ஜெப குழுவை ஐக்கியத்தை ஆசீர்வதிங்க. கர்த்தர் இதை வளர்ந்து பெருகும்படி செய்து வருகிறீங்க. கொடாக்குடி ஸ்தோத்திரம். சகோதர சகோதரிக்கு நல்ல ஜீவன் சுகம் பெற தீர்க்காயுசை கொடுங்க. நாங்கள் எல்லாம் வேதாமத்தை கற்றுக்கொள்ள அவர்களை பயன்படுத்துகிறீரப்பா. அந்த தரிசனத்திற்காக, கிருபைக்காக ஸ்தோத்திரம். இன்னும் அதிகமான பேர் இதில் பங்கு பெற இணைந்து ஜெபிக்க கிருபை தாருங்க. இன்றைய தினமும் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கும் பொழுது நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். நீங்கள் ஜீவிக்கிறது உயிரோடு இருப்பதை நிரூபிப்பதற்காக ஸ்தோத்திரம்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பு பிதாவே. ஆமென். God bless you. ஆமென் ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். அருமையான ஒரு செய்தியை மிகவும் விசேஷமாக எப்பாப்ரா என்ற அந்த ஜெபவீரனை குறித்து நம்மளோட பகிர்ந்து கொண்டார்கள். நன்றி செலுத்திக் கொள்கிறேன். அருமையான இந்த எப்பாப்ராவை போல அநேக நமக்கு தேவை. நம்முடைய சபைகளுக்கு அது உறுதி அளவிற்கு அதிகமான எப்பாப்ராக்கள் தேவை. புதிய சபைகள் உருவாக அவங்களுக்கு தேவை. ஆகிய நாம் ஜெபிப்போம். கட்டாயமாக எப்பாப்ராக்கள் நமக்கு கொண்டு வந்து கொடுப்பார். சகோதரனுக்கு நன்றி செலுத்துக்கிறோம். இந்த வேளை கூட சகோதரன் அருள்தாஸ் காந்தி அவர்கள் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அருள்தாஸ் காந்தி அவர்கள் வந்து முற்காலத்தில் என்னோட கூட ஊழியத்தில் ஈடுபட்டு இருந்தாங்க. அவங்க வந்து அட்டாமிக் பவர் ஆஃப் இண்டஸ்ட்ரியில் வந்து இந்தியன் அட்டாமிக் பவரில் ஒரு ஹையஸ்ட் போஸ்டிங்கில் இருந்தாங்க. அவர்களுடைய இயேசு நிமிடத்தில் வாழ்க்கை வரவேற்கிறேன். அடிக்கடி வாங்க வந்துப்பாங்க, உங்களோட கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய செய்திகளும் கேட்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். தயவுசெய்து அடிக்கடி வாருங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து வேலை கூட நம்ம சாட்சி நேரம் வரப்போகிறோம். சாட்சி இருக்கிறவர்கள் தயவுசெய்து உங்களுடைய கரங்களை உயர்த்தலாம். உயிர்த்தேர்வுகளுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். சாட்சி நேரம். சாட்சி இருக்கிறவர்கள் என்ன சாட்சியாக இருந்தால் கூட பரவாயில்லை, அது சிறிதோ பெரிதோ என்ன சாட்சியாக இருந்தாலும் கூட அந்த சாட்சிக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். சாட்சி இருக்கிற மக்கள் யாராக இருந்தாலும் சரி உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். ஞான உஷார்கள் கூட அவருடைய சாட்சி. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்னுடைய மகள் ரினுஷில்பாவுக்காகவும் அவருடைய ஊழியத்துக்காகவும் தொடர்ந்து இந்த ஆன்லைன் ப்ரேயர் குரூப்ல எல்லாரும் ஜெபித்துட்டு வர்றோம். அவள் ரீசெண்டாக ஸ்ரீலங்காவுக்கு ஊழியம் தொடங்குறதுக்காக ஒரு 3 times போயிட்டு வந்துட்டா. போன மந்த்து ஸ்ரீலங்காவில் புதுசாக ஊழியம் அவங்க பீஸ் மினிஸ்ட்ரிஸ் வச்சுருக்காங்க. அதை தொடங்குறதுக்கு ஆண்டவர் கிருபை செஞ்சார். இன்னைக்கு கூட அங்கே தான் போயிருக்கா. அந்த ஊழியம் அங்கே ஸ்ரீலங்காவில் ஆண்டவர் வந்து இன்னும் நிறையா அவ மூலமாக ஆண்டவர் வந்து வல்லமையாக இவளை எடுத்து பயன்படுத்தணும். உங்கள் கணவர் ஜெஃபர்சன் எட்ராவினையும் ஆண்டவர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தணும். அவள் மூலமாக அநேக மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. அவன் மகளை 2nd standard படிக்கா ஏன்ட்ட தான் விட்டுட்டு போயிருக்கா. அந்த அவங்க மகளுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் நாளிலும் கூட இந்த புதிய ஊழியத்தை அந்த ஸ்ரீலங்கால தொடங்க கிருபை செய்த தேவாதி தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இப்போதான் நம்ம எப்பாப்பா குறித்து பார்த்தோம். அதே விதமாக இங்கே ஒரு உப்பாப்பா உதாரணத்தை அருமையான மகள் ஞான உஷாருடைய மகள் மூலமாக நாம் கண்டிருக்கிறோம். ஒரு ஸ்தோத்திரம். இப்பொழுது அந்த சாட்சியாக சோத்திரம் செலுத்த போகிறோம். முன்பதாக இன்னும் யாராவது சாட்சி சொல்ல ஆயத்தமாக இருக்கீங்களா? இன்னும் வேறு யாராவது சாட்சிகள் சொல்ல ஆயத்தமாக இருந்தால் நீங்கள் உங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளலாம். நாங்கள் இணைந்து ஜெபிப்போம். என்னன்னு சொன்னால் சகோதரி ஜெரி ஜோஸ்பின் அவர்கள் இந்த வேலை கூட சகோதரி காட்சி வைப்பார்கள். நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த சுவாமி இந்த அருமையான நேரத்திற்காக கூட ஒரு ஸ்தோத்திரம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த ஜெப கொள்கைகளுக்காக நீங்கள் விசேஷமாக ஆயத்தப்படுத்தி ஆண்டவரே அந்த எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தேவையான காரியங்களை இந்த கூடுகையின் மூலமாக தந்து வருகிற தயவுக்காக நன்றி. இந்த நாளிலே எங்களுக்கு சொல்லப்பட்ட விஞ்ஞான சத்தியத்திற்காக உங்களுக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, இன்சிக்னிஃபிகன்ஸ் we don't want to be significant. ஆனால் பெரிய பிள்ளை செய்கிறாங்க ஜெப வீரர்களாக. ஆண்டவரே, ஜெபத்தின் மூலமாக அநேக காரியங்களை செய்து அந்த காரியங்களை எங்கள் பைபிள்ல எங்களுக்கு தெளிவாக சொல்லப்பட்டது. ஆச்சரியமாக எங்களுக்காக கொடுக்கப்படுகிறதாப்பா. ஸ்தோத்திரம். அருமையான சகோதரன் கொடாக்குடி ஸ்தோத்திரம். தெளிவாக எங்களுக்கு இன்னைக்கு எடுத்துரைக்கப்பட்டது. ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய பார்வையில வெளிச்சமாக உங்கள் பார்வையில நாங்கள் விசேஷமானவர்களாக காணப்படுகிறோம். அதுதான் முக்கியம் சுவாமி. உங்களுக்கு நன்றி நன்றி. எங்களை பயன்படுத்தும் இந்த சாட்சி இந்த நேரத்திலே சாட்சிக்காக நம்முடைய பாட்டில் வருகிற அருமையான சகோதரி ஞான விஷயக்காக கொடாக்குடி ஸ்தோத்திரம். அருமையான சகோதரி எங்களோடு இணைந்து ஜெபக்குடியில அந்தவே எங்களுக்கு ஆசீர்வாதமாக அநேக காரியங்கள் அவங்களுடைய மெசேஜ் மூலமா ஜெபத்தின் மூலமாக பாடல் மூலமாக எங்களுக்கு அவர்கள் அறிவுரை கொடுத்து வருவதற்காக உங்களுக்கு நன்றி. அவருடைய பரிசுத்த பிரசனத்திற்காக அவர்களுடைய ஆவலுக்காக அவர்களுடைய வாஞ்சைக்காக ஊழியத்திற்காக கொடாக்குடி ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே அவர்கள் மகளுக்காக நாங்கள் ஜெபித்து வருகிறோம். அவங்க ஊழியத்திற்காக ஆண்டவரே விசேஷமாக இந்த நாளிலே அவர்கள் ஆரம்பிக்கிற ஸ்ரீலங்கால ஆரம்பித்த அந்த ஊழியத்திற்காக அவங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறாங்க, நன்றி செலுத்துறாங்க.
ஆண்டவரே உங்களுடைய கண்டோம் ஏசப்பா எங்களுக்கு உதவி செய்தாங்கன்னு சொல்லி சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. உங்க கூட ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மினிஸ்ட்ரி பீஸ் மினிஸ்ட்ரின்னு சொல்லி சொல்றாங்க. அருமையான மகள் மூலமாக ஆண்டவரே இந்த நாளிலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக உங்க கூட ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த இடத்துல நீங்களுடைய பரிசுத்த பிரசனத்தை வைத்து நீங்க அதை ஆரம்பித்து கொடுத்துருக்கு விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எங்க கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளையும் நீங்க விசேஷமாக கண்ணோக்கி பார்த்து அவர்களை என்னுடைய விசேஷ சிறுவையினால நிறைத்து காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. தொடர்ந்து அந்த ஊரின் சிறப்பாக நடத்த இருக்கிறது செய்யும். அருமையான மகளுடைய கணவனுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களும் 2 பேரும் ஜெபித்து இந்த காரியத்தை செய்கிறாங்கன்னு விசுவாசித்து உங்களுக்கு செலுத்துகிறோம் ஆண்டவரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. உங்களுடைய பேர்ல கொண்ட விசுவாசத்தினால் இந்த ஊழியத்தை ஆரம்பித்திருக்காங்க. அநேக பேருடைய ஜபங்கள் ஆண்டவரே கண்ணீர் எல்லாவற்றையும் கண்ணோக்கி பார்த்து இந்த பெரிய ஊழியம் ஆண்டவரே அந்த ஊழியத்தை நீர் பெருக்கிட்டாங்க. 1 30 60 100 நலன் தரத்தக்கதாக ஆண்டவரே அநேகர் உங்களுடைய வெளிச்சத்தை காணத்தக்கதாக அவர்கள் மூலமாக நீ செய்ய போற ஊழியத்திற்காக கொடாக்கோடி ஸ்தோத்திரம். அவர்களோடு அருமையான சகோதரி ஞான உஷாவோடு சேர்ந்து உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அருமையான சின்ன குழந்தை 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிற மகளுக்காக ஜெபிக்கிற பாட்டிகிட்ட விட்டுட்டு போயிருக்காங்க ஆண்டவரே. பிள்ளை நீர் உங்களுடைய பரிசுத்த வைத்து காத்துக்கொள்ளும். தேவதூதர்கள் அரவணைத்துக் கொள்ளும். பாடங்கள் படிக்கும் போது ஸ்கூல் போகும்போது வரும்போது பிள்ளை நீர் அதிகமாக ஆசீர்வதிக்கணும் சுவாமி. பிள்ளை பெற்றோரை தேடாமல் அந்த நேரத்துல நல்ல சமாதான சந்தோஷத்தோடு பாட்டி தாத்தாவோடு அது ஹாப்பியா இருக்கத்தக்கதாக கிருபை செய்யும். நல்ல சுகம் பலன் தாங்க. மறுபடியும் அருமையான ஊழியத்திற்காக அந்த பீஸ் மினிஸ்ட்ரிக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே அதை ஆசீர்வதித்து நல்ல பலன் தந்து அவர்கள் வந்து அநேக சாட்சிகளை சொல்லத்தக்கதாக நீங்க கிருபை செய்யுங்க. அந்த விண்ணப்பங்களை இயேசுவின் நாமத்துல கேட்பேன். கடைசியாக ஒரு ஜெப குறிப்பு. பிரதர் அருள்தாஸ் காந்தி அவர்கள் தயவுசெய்து உங்களுடைய தேவைகள், அதாவது உங்களுடைய இப்போ நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க, என்ன ஊழியம் பண்ணுறீங்க, உங்கள் தேவைகள் ஏதாவது இருந்தால் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா கொஞ்சம் சாம்ராஜ் அவங்க கொஞ்சம் ஜெபம் பண்ணுவாங்க. அருள்தாஸ் காந்தியாஸ் பிரதர் உங்களை மைக் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எஸ் சார், தேங்க்யூ பிரதர். மிஸ்டர் எஸ்டி டேனியலை பற்றி நான் நல்லா தெரியும். அவங்கள நான் எங்களுக்கு நன்றி கூறுகிறேன். என்னை அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. வெகு காலமாக நான் அணுசக்தி துறையிலே பணிபுரிந்து டைரக்டர் ஆகி பாம்பேயிலே பணிபுரிந்து விட்டு இப்பொழுது மதுரையிலே நான் இருக்கின்றேன். இந்த வயதான இந்த காலங்களிலே தேவனுக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையிலே வேதாகம கல்லூரியிலே 3 வருடம் டிவினிட்டி பண்ணினேன். அது முடித்த பிறகு எப்படியாவது கர்த்தரை அறியாத மக்களுக்கு கடவுளை அறிமுகப்படுத்துகின்ற இந்த ஊழியத்திலே நான் இணைந்திருக்கின்றேன். அதாவது ஒரு பைபிள் காலேஜ் ஒன்று ஆரம்பித்திருக்கின்றோம். அதன் மூலமாக ரெகுலர் கிளாஸ் அதெல்லாம் அதில் நான் பிரின்சிபலாக இருந்து பணிபுரிந்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய வாஞ்சையெல்லாம் அநேக மக்கள் இன்னும் ஒரு முறை கூட ஆண்டவரை அறியாத மக்கள் இன்னும் நமது வீடுகளின் பக்கத்திலே இருக்கின்றார்கள். தூரத்து தேசத்தை பற்றி நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனா நமது வீடுகளுக்கு பக்கத்திலே அநேக மக்கள் இன்னும் தேவனை அறியாத முறையிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவர்களாகிய நாம் பெரிய காரியங்களை செய்து விட்டோம் என்று நினைக்காதபடி ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காக மக்களை நாம் தயார்படுத்தி வருவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்து அதை நான் செய்து கொண்டு இருக்கிறோம். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இன்னும் அநேகமாக நம்முடைய நாட்கள் இன்னும் குறைந்த நாட்களால் தான் இருக்கிறது. ரகசிய வருகை இன்னும் எந்த நேரத்திலே நடக்கும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த நாட்களுக்குள்ளாக அநேக ஆத்மாக்களை நாம் அறுவடை செய்ய வேண்டுகின்ற காலகட்டத்தில் இருக்கின்றோம். ஆகவே நம்முடைய பணி இன்னும் வேகமாக, துரிதமாக, உற்சாகத்தோடு அதை பண்ண வேண்டும் என்று நான் ஆசிக்கிறேன். இதிலே அநேக இந்த ஜெப இன்று திடீரென்று எனக்கு ஒரு தேவனுடைய சித்தம் இருந்தது. இந்த ஜெபக்குழுவிலே இணைய வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. 5:30 மணிக்கு நான் வேறு ஒரு காரியத்தை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். திடீரென்று எனக்கு இந்த ஜெபக்குழுவிலே இணைய வேண்டும் என்றுடைய சித்தம் இருந்ததுனாலே இந்த ஜெபக்குழுவிலே நான் இணைந்திருக்கின்றேன். மிஸ்டர் டேனியல் செய்கின்ற பணியை நான் அவர்களை மீண்டும் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக, அவர்களை நான் பலப்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கின்றேன். நான் செய்தி கொடுத்த சகோதரனை நான் நன்றி கூறுகின்றேன். அருமையான ஒரு பவுலடியார்களுடைய பணியை அவர்கள் சிறந்த முறையிலே நமக்கு புரியும்படியாக அருமையான ஒரு செய்தியை கொடுத்தார்கள்.
நன்றி. அவர்களுக்கு நான் நன்றியை கூறுகின்றேன். மறுபடியுமாக உங்கள் அனைவரையும் நான் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கின்றேன். ஊழியங்கள் இன்னும் அதிகம், இந்த ஊழியங்களிலே கர்த்தர் என்னை பயன்படுத்துமாறு, உங்கள் ஜெபங்களிலே என்னை நினைவு கூறுமாறு உங்களை நான் வேண்டிக் கொள்கிறேன். அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். தேங்க்யூ ரமேஷ் பிரதர். அடிக்கடி வாங்க, வந்து பங்கு பெறுங்க. உங்களுடைய செய்திகளும் கேட்கறாங்க, ஆயத்தமாக இருக்கும். அந்த செய்தி நீங்கள் ஒரு சான்ஸை கொடுங்க. இப்போ உங்களுக்காக சகோதரன் சாம்பல் ஜெபம் பண்ணுவாங்க. தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அநாதி தீர்மானத்தின்படி உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே சகோதரர் அருள்தாஸ் அவர்களை தெரிந்து கொண்டு கர்த்தர் அவர்களை ஆண்டவரை இந்த அட்டோமிக் பவர்ல ஒரு டைரக்டராக பயன்படுத்தி அதன் பின்பு ஆண்டவரை ஒரு தியாலஜிக்கல் கல்லூரியில் படிக்கும்படி செய்து ஒரு தியாலஜிக்கல் கல்லூரியை நிறுவும்படி கிருபைகளை தந்து ஆண்டவரே, எங்களை பகுதியில் இருக்கும் அநேகர் உண்மை அறியாதவர்கள் உண்மை ஏற்றுக்கொள்ளவும் ஆண்டவரே கிறிஸ்துவை பற்றி அறியப்படாதவர்கள் மத்தியில் ஊழியத்தை நிலைநிறுத்த திருச்சபைகளை நிறைவு செய்ய அந்த ஊழியத்தை நிறைவேற்ற கர்த்தர் கொடுத்த பாரத்திற்காக, தரிசனத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரகசியங்களை வெளிப்படுத்தும் வரங்களை, கிருபைகளை பவுல் அப்போஸ்தலனுக்கு கொடுத்தீங்க ஆண்டவரே. மகனுக்கும் இந்த தேசத்தை குறித்த கர்த்தருடைய தரிசனங்களை வெளிப்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்தியாவை குறித்து தேவனுடைய திட்டங்களை வெளிப்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். புறஜாதிகளை குறித்த ஆண்டவரே கர்த்தருடைய திட்டங்களை வெளிப்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தருடைய மனக்கண்களை திறந்த ஆண்டவரே, கர்த்தர் இந்தியாவை பார்க்கிற வண்ணம் பார்க்கக்கூடிய கிருபை கொடுக்கிற அப்படினால் ஸ்தோத்திரம். ஒரு ஜெப ஆவியை ஊற்றுகிற அப்படினால் ஸ்தோத்திரம். தீர்க்க தரிசன வரத்தினால் நிரப்புகிற அப்படினால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நாங்கள் எழுந்து கட்டுவோம் என்று நெகேமின் வார்த்தைக்கு கைகோர்த்து நின்றது போல் அநேகர் இவரோடு கூட எழுந்திருந்து செயலாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இதுவரைக்குமே அறியாதவர்கள் உண்மை ஏற்றுக்கொள்ள முடியாது அடியவர்களாக மாற, பரலோகத்தின் ராஜ்யத்தின் சுதந்திரவாளிகளாய் மாற இவர்களையும் குடும்பத்தையும் இவர்கள் டீமையும் தியாலஜிக்கல் கல்லூரியும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். மகனை வல்லமையாய் பயன்படுத்தும் ஆண்டவரே. அவர் மூலமாய் கிறிஸ்து இயேசுவின் நாமம் இந்திய தேசத்தில் மகிமைப்பட, கிறிஸ்து இயேசுவின் ராஜ்யம் இந்திய தேசத்தில் கட்டப்பட கர்த்தர் பயன்படுத்தும். அவர்களை கொண்டு கர்த்தர் வைத்திருக்கும் உங்களுடைய அநாதி தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவுக்கே மகிமை. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பு பிதாவே. இப்போது கூட நம்ம முடிவு ஜெபத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த முடிவு ஜெபத்தை சகோதரி ஹேமாராஜன் ஜெபம் பண்ணுவாங்க. ஹேமாராஜ் சிஸ்டர் முடிவு ஜெபத்தை எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளில் சாயங்கால நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நாளிலும் கூட தகப்பனே, நாங்கள் 1 மணி நேரம் சமூகத்துல ஆண்டவரே கூடி வர நீர் கொடுத்த கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உங்களோட பாதப்படியில அமர்ந்து ஆண்டவரே உண்மை குறித்து ஆண்டவரே நாங்கள் தியானிக்க நீங்க கொடுத்த கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. மாத்திரமல்லாதபடிக்கு என் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய மகன் மூலமாய் வந்து அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே அவர்களுடைய ஊழியங்களை நீர் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தர் உன்னதத்தின் பலத்தினால் மகனை நிரப்புவீராக. இன்னும் ஆழமான சத்தியங்களை தகப்பனே அநேகருக்கு வெளிப்படுத்தும்படியாக தகப்பனே மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற ஆவியானவர் மகனை ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளிலும் கேட்ட செய்திக்காய் நன்றி செலுத்துகிறோம். செய்தியாளருக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மனை நீங்க அபிஷேகித்து கொண்டு வந்ததற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. இன்னும் அவருடைய வாழ்க்கையில தகப்பனே ஊழிய தேவைகள் ஆண்டவரை எல்லைகள் விருத்தி அடையும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவைகள் சந்திக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆவியான தேவன் தாமே மகனை பலப்படுத்தி ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் கிருபையினால் வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எசப்பா இந்த வேளையிலும் கூட ஒரு விசையாக தகப்பனே ஆண்டவரை இந்த நாள்ல இணைந்த ஒவ்வொருவருக்காய் உடைய சமூகத்துல வருகிறேனப்பா. ஆண்டவரை இணைந்தவர்கள் ஆண்டவரை உங்களுடைய சமூகத்துல வைத்த விண்ணப்பங்கள் ஆண்டவரை ஒருவருக்காக ஒருவர் ஜெபித்த காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் கேட்டுக்கொண்டிருந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இணைய முடியாதவர்களுக்காக உடைய சமூகத்துல வருகிறேன். என் தேவனாகிய கர்த்தர் இனி வருகிற நாட்களில் தடைகள் எல்லாவற்றையும் தகர்த்து போட்டு ஆண்டவரே அவர்கள் பங்கு பெற வழிகளை உண்டாக்கி கொடுக்க முடியாது, வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க முடியாது, அந்த நேரத்துல ஃப்ரீ ஆக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோமப்பா. நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இணைந்தவர்களுக்கும் இணைய முடியாதவர்களுக்கும் ஆசீர்வாதம் உடைய சமூகத்திலிருந்து கடந்து வருவதாக என்று ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவருடைய சமூகத்துல வைத்த விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும்
நீர் கேட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கேட்கப்பட்ட விண்ணப்பங்களுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரை இணையும் ஆண்டவரை தாமதித்துக் கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக உம்முடைய சமூகத்துல நாங்க வருகிறோம் அப்பா. ஆண்டவரை நாங்கள் வைத்த விண்ணப்பங்களில் ஆண்டவரை பெற்றுக்கொள்ள முடியாதபடி காத்திருக்கிற காரியங்கள்ல என் தேவனாகிய கர்த்தர் காத்திருப்பே ஆண்டவரை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக ஆண்டவரை எங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டது என்ற சாட்சிகள் எழும்பப்படும்படியாக என் தேவன் கிருபை செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கைகள்ல ஒப்பு கொடுத்துட்டோம் அப்பா. ஆண்டவரே இந்த ஜெப பங்காளர்கள் ஒவ்வொருவருடைய குடும்ப பராமரிப்புக்காக பாதுகாவலுக்காக உடைய சமூகத்துல வருகிறோம் ஐயா. ஆண்டவரே எந்த இடத்துல தங்கி இருக்கிறார்களோ அவர்கள் குடும்பத்தை சுற்றிலும் ஆண்டவரே அப்பா உம்முடைய மறைமுக வேலி இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பராமரிப்பு உம்முடைய சமூகத்துல இருந்து கடந்து வரட்டும் ஆண்டவரே. கர்த்தர் நீர் பாதுகாத்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இருள் பூமியையும் ஆண்டவரே காரிலூர் ஜனங்களையும் மூட கொண்டிருக்கிற இந்த நாட்கள்ல உடைய பிள்ளைகள் ஜெப பங்காளர் குடும்பங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய நாமத்தினால் பாதுகாக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. உடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் எல்லா குடும்பங்களுக்கும் உண்டாகட்டும். படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானம் உண்டாகட்டும். திருமண காரியத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுடைய தடைகள் நீக்கப்பட்டு ஆண்டவரே திருமண காரியங்கள் கைகூடி வரட்டும் ஆண்டவரே. குழந்தைகளுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நல்ல ஒரு குழந்தை செல்வத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாச்சு பிள்ளைகளை காணும் மாத்திரமல்ல தகப்பனே இசப்பா ஜப பங்காளர்கள் ஒவ்வொருவருடைய வீட்டிலும் ஆண்டவரே வேலையில்லாத பிள்ளைகள் இருப்பார்களானால் அல்ல வேலைகளை கட்டளையிடும்படியாச்சு ஜெபிக்கிறோம்ப்பா. உடைய சமூகத்துல காத்திருப்பது நிமித்தமாய் பிறருக்காய் திறப்பிலே நிற்பது நிமித்தமாக ஆண்டவரே தேசத்திற்காய் எங்களுடைய நாட்டிற்காய் ஆண்டவரே ஊழியர்களுக்காய் ஜெபிக்கிறது நிமித்தமாய் ஆண்டவரே ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா கூட பதில் கொடுப்பேன்னு சரிங்களாப்பா. ஆண்டவரே பிறருக்காய் ஜெபிக்கிறது நிமித்தமாக ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே உம்முடைய பராமரிப்பு பாதுகாப்பு தேவைகள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல சந்திக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த ஆன்லைன் ஜெப ஊழியம் ஆண்டவரே எந்த ஒரு தடையின்றி நடத்தப்பட ஆண்டவரே இதை நடத்துகிற தாசரையும் ஆண்டவரே சிஸ்டர் நீங்க பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. உடைய பலவீனங்கள்ல கர்த்தருடைய பலன் ஆண்டவரே அதிகமாய் பெருகும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய சத்துவம் இறங்கும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய பிள்ளைகள் உண்மையோடு கூட தகப்பனே ஆண்டவரை நேரம் பகல் ஆண்டவரை பகல் இரவு என்று பாராதபடிக்கு உங்களுடைய ஊழியத்திற்காக படுகிற எல்லா பிரயாசங்களுக்கும் என் தேவனாகிய கர்த்தர் தாமே ஆண்டவரை என் பிரயாசங்களுக்கு பதில் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த ஊழியம் விருத்தி அடையும்படியாய் ஜெபிக்கிறோம். இன்னும் அநேகர் ஆண்டவரை இந்த ஊழியத்தை பங்கு பெற்று தேவனுடைய நாமத்தை உயர்த்தும்படியாக கர்த்தர் காரியங்கள் எல்லாவற்றையும் கைகூடி வரப்படும்படியாக ஆண்டவரே நேகருக்கு பிரயோஜனமா இந்த ஊழியத்தின் எல்லைகளை விரிவாக்கி கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம். விசேஷமாக இந்த நாளிலும் கூட தகப்பனே ஜெபித்த எல்லா ஜெபங்களுக்கும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதிலை பெற்றுக் கொள்கிறோம். ஆண்டவரை சுகமீனமாய் இருக்கிறவர்களுக்கு சுகம் உண்டானதற்காய் ஸ்தோத்திரம். இணைந்தவர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய கிருபை பெருகினதற்காய் ஸ்தோத்திரம். செய்தி கொடுத்த மகனுடைய வாழ்க்கையில உம்முடைய கிருபை உண்டானதற்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இதை பொறுப்படுத்தி நடத்துகிறோம். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து பெருகப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். உடைய கரத்துல ஆண்டவரை எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்துட்டோம். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. ஆண்டவருடைய கரத்துல கொடுத்த காரியத்தை என் தேவன் பொறுப்படுத்திக் கொள்வதற்காக நன்றி துதிக்கிறோம். எல்லாவற்றையும் எடுத்துக்கணும். மீட்பரின் சமூகத்தில் ஜெபம் கேட்டேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். பரிசுத்தப்படுவதாக ராஜ்யம் வருவதாக அந்த நல்ல அப்பத்தை எங்களுக்கு இன்று எங்களுக்கு தாரும் பாண்டிக்கிறது போல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் இன்றும் என்றுமாக நிலவிக் கொண்டிருப்பதாக. ஆமென் 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 ஆமென். தேவி தேவி இல்லல்ல அன்னைக்கு வந்தாங்க இருங்க. தேவி அங்குல் ஓகே. இன்னாத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு முள்ளமே அவன் பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இன்னாத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி,
என் முன்னும் உள்ளமே அவன் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி ஸ்தோத்தரி. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த யாவருக்கும் நன்றி. விசேஷமாக இந்த செய்திகள் மகன் கத்திரிச்சு ஆசீர்வதிப்பதாக. வருகிறதான சனிக்கிழமை பாஸ்டர் டாக்டர் மின்வெளி சபையார் அவர்கள் பெத்தேல் மிஷனரி மூவ்மெண்ட்டை சார்ந்தவர்கள் அவர் நம்மளோட வந்து செய்தி பகிர்ந்து கொள்வார்கள். அவரோட வாருங்கள். வைத்தியனாகிய லூக்காவுக்கு நம்ம சுவிசேஷத்தில் பார்த்துருக்கோம். ஆனால் அவர் ஒரு வைத்தியர் என்றும் அவருடைய ஊழிய பிடிப்பட்டது என்றும் நமக்கு தெரியாது. நம்மளோட கூட அவர் பகிர்ந்து கொள்ள வரப்பார்கள். வாருங்கள், வந்து பங்கு பெறுங்கள். நம் தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த யாவருக்கும் நன்றி. இன்னும் அதிகமாக கர்த்தர் இந்த ஊழியத்தை எடுத்து பயன்படுத்துவதாக நாம் ஜெபிப்போம். தொடர்ந்து ஜெபியுங்கள். உங்கள் தனி ஜெபத்தில் ஜெபியுங்கள். அநேக சாட்சியை கிளம்ப கற்று ஜெபிக்க